சார் இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம பங்களாதேஷ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அப்படி நேயர்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் பற்றி பேசியிருந்தோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது மணிப்பூர் பற்றி பேசலாம். ஏன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற இந்தியா சந்திக்கிற பிரச்சனையை விட இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் பயங்கரமாக சந்திக்குது. அதை பற்றி பேசிடலாம். ஸோ மணிப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ, அதுக்கப்புறம் சில கேள்விகள் இருக்குது. வணக்கம் நண்பர்களே. மணிப்பூரினுடைய ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் காலத்திலேருந்து நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி ஏன் இந்த நிலமை வந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி நானே சொல்லிடுறேன். என்னென்னா, அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இப்போ மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து 2014 ஃபஸ்ட்டு பிரதம மந்திரியாக பதவி ஏற்கும்போது ரெட் ஃபோர்ட் அட்ரஸில் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, என்னோடய பாலிசி வந்து லுக் ஈஸ்ட் பாலிசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர். லுக் ஈஸ்ட் பாலிசியாக இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ வந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அந்த பக்கம் பார்க்க போகிறாருன்னு. நார்த் ஈஸ்ட்டை தான் குறிப்பாக அவர் சொன்னார் அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிய வருது. எதனாலனா அவ்வளவு பிரச்சனையும் ப்ராப்ளமும் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் குழப்பி அடித்து வச்சுருந்துருக்காங்க முன்னாள் ஆட்சியாளர்கள். இது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷில் வந்து எல்வின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பிரிட்டிஷ் பெரிய அதிகாரி. அவர் ELVIN நினைக்கிறேன். அவர் வந்து நேருவோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு பிரிட்டிஷ் பீப்புள் இன் த நார்த் ஈஸ்ட். அதாவது தடை இல்லாமல், வரைமுறை இல்லாத, உங்களுக்கு அங்கே செயல்படலாம் அப்படிங்கிறது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும் சவுத் இந்தியாவில் சில இடங்களில், அப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் பரவலாக ரொம்ப ஆதிக்கத்தில் இருந்தாங்களோ பிரிட்டிஷ், அங்கே வந்து கன்வர்ஷன் ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்றது நமக்கு தெரியும். அதை பற்றி சொன்னால் கோவம் வரக்கூடாது, அதுதான் உண்மை. ஆனால் உண்மையாக தான். ஸோ இவங்க வந்து பலர் இருக்காங்க, அதில் மிஷனரிஸு நிறையா வந்தாங்க. நிறைய பேர் மிஷனரிஸ் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, அது மற்ற இந்திய பகுதிகள், இப்போ பாம்பே, சென்னை, இது மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டிஸு, அங்கே சில டெவலப்மெண்ட் எல்லாம் நடந்தது. அந்த மாதிரி அங்கே டெவலப்மெண்ட் அதிகமாக ஆகலை. அந்த மக்களும் வந்து ட்ரைபல் மக்களாக இருந்தாங்க. ஏன்னா மலைவாழ் மக்கள், நிறைய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் ஒரு மாதிரி ட்ரைபல் இனந்த மக்கள் தான் இருந்தாங்க. அவங்கள வந்து வெகு விரைவாக வந்து மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் கிறிஸ்டியன்ஸ். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, மிசோராம், அப்புறம் மேகாலயா, அந்த மாதிரி சில ஸ்டேட்டெல்லாம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 7 ஸ்டேட் இருக்குது மொத்தம். அந்த 7 இந்த 2-3 குறிப்பாக நான் எல்லாமே அப்படி தான், பட் குறிப்பாக இது 2. அசாம் வந்து தப்பிச்சிடுச்சு அந்த மதமாற்றத்துலேருந்து, ஓரளவுக்கு இருக்குது, பட் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். மேகாலயாவுக்கு நான் போயிருந்தேன் டூர் ஃபேமிலியோட. அங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது இங்கே. அதுக்கு வந்து 100 200 என்ட்ரி ஃபீஸு. அதை வச்சு நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் போன உடனே அந்த போர்டு பார்த்த உடனே எனக்கு சரி என்ன மாதிரி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன உடனே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தது. போக போக ஒரு மிகப்பெரிய ஒரு 4 அடி 5 ஒரு பெரிய குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்குக்கு கீழே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த குத்து விளக்கு வந்து இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது மிஷனரிஸ் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்படி இந்தியாவில் குத்து விளக்கு அப்படிங்கிறது வந்து பரம்பரையாக பல்லாயிரக்கணக்கான வருஷமாக நம்மக்கிட்ட இருக்கிறது. ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்து இவங்க தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா, இந்தியாவுக்கு அதை சொல்லி கொடுத்ததா மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுது. சரி என்னடா இது, சரி அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இனிமேல் அந்த ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் எக்ஸிபிஷன்ஸோ இல்லை அந்த மியூசியத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கடைசியில் வந்து நான் உள்ளே நுழையும் போது ஒரு போர்டு பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் எனக்கு சந்தேகப்பட்டேன் இது உள்ள என்ன இருக்குன்னு. அது நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிற இதோட வெளியே வந்தேன். அது என்னன்னா டான் போஸ்கோ மியூசியம் இருந்தது. சரி, ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்டேட் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் 85% வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியாக மாறிட்டாங்க. மிஷனரிஸினுடைய ஆதிக்கம் அங்கே ரொம்ப பரவலாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து நெஹ்ரு ஆரம்பித்து வச்ச ஒரு, அது நல்லதா கெடுதலா தெரியாது. ஏன்னா அவர் தன்னை வந்து எப்படி சொல்லிக்கிட்டாருனாக்கா, நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல்
அதாவது கிறிஸ்டியன் ஸ்டைலில் இருக்கவங்க. நான் மதிக்கிற மதம் வந்து இஸ்லாம். ஆக்சிடென்டலாக நான் வந்து ஹிந்துவாக பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது பேப்பரில் வந்திருக்கு, நான் சும்மா சொல்லலை. நான் ஆக்சிடென்டலி ஐ ஆம் ஹிந்து அப்படின்னு சொன்னவர் அவர். நேரு, ஜவஹர்லால் நேரு, பண்டிட்ஜின்லாம் பேசுகிறோம், நேரு மாமா பேசுகிறோம் நம்ம. அவர் அந்த மாதிரி சொல்லிடுறார். ஸோ அவர் பண்ண கூத்து தான் இந்த மாதிரி ஆனது. அந்த இடத்துல முன்னாடி வந்து எல்லாமே பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து எல்லாருமே, மணிப்பூராக இருக்கட்டும், நாகாலாண்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்துக்கள் தான். அதுவும் குறிப்பாக நாகாலாண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிஸ்ட் ஜாஸ்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹிஸ்டாரி, எல்லாமே இல்லை ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இங்கேயும் ஒரே ஒரு தடவை சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிரஃபி. உங்கள் வரலாறை நீங்கள் மறந்தீங்கன்னா உங்கள் நிலத்தை இழப்பீர்கள் அப்படின்னா. டெஸ்மாண்ட் டூட்டு சொன்னதை மாற்றி கொஞ்சம் என்னுடைய இதில், டெஸ்மாண்ட் டூட்டுன்னு ஒரு ஆப்பிரிக்க லீடர் இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இது ரொம்ப ஃபேமஸ், நீங்கள் இப்போ இதுலேயே எடுத்து படித்து பார்க்கலாம். அதெல்லாம் ஏதோ நானாக இட்டுக்கட்டி சொல்கிறதா நினைக்க வேண்டாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தி பிரிட்டிஷ் கேம் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தாங்க. அதாவது கிளர்கீஸ்னு சொல்லுவார் அவர். அது சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டு எங்களை எல்லாரையும், அவங்க கையில் பைபிள் இருந்தது, எங்களை எல்லாரையும் கண்ணை மூடிக்க சொன்னாங்க. நாங்கள்லாம் கண்ணை மூடினோம். கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறங்கன்னு சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்த்தா எங்கள் கையில் பைபிளும் அவங்க கிட்ட லேண்டும் போயிடுச்சு அப்படின்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் லேண்ட் அப்படிங்கிறது. யூ வில் லூஸ் யுவர் ஜியோகிரஃபி, தட் இஸ் யுவர் லேண்ட் அப்படிங்கிறது. சரி, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அங்கே நடந்த இது. இதுக்கு வந்து மிஷனரிஸ் வந்து முழு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது மத்தியில். அவங்க அதை பற்றி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் அங்கே முதல்ல ரயிலே ஓடுது. முன்னாடி ரயில் கூட கிடையாது. அஸ்ஸாமில் வந்து திப்ருகர் பங்கைகான் ரிஃபைனரி வரைக்கும் ரயில் போகும். அதுக்கப்புறம் ஒன்றும் ரெயின் கிடையாதுங்க. எல்லா இடத்துக்குமே ரோட் டிரான்ஸ்போர்ட் தான் போகணும். நீங்கள் இப்போ வந்து விட்டுருக்காங்க நிறையா ட்ரெயின். ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மக்கள் எல்லாமே. அது வளர்ச்சி திட்டங்கள் நிறையா வந்திருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ கம்மிங் பேக் டு இது வந்து நாகாலாண்டு தான் வந்து அவங்க முதல்ல குறி வச்சதோடு இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாகாலாண்ட் இஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு கோஷத்தை கையில் எடுத்து வெகு தீவிரமாக பரப்புரை செஞ்சு போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இந்த மாதிரி இருக்கு. இது தவிர வந்து மணிப்பூரில் வந்து கூத்து நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி சில பிரச்சனைகள் நம்ம சொல்லும் போது நமக்கே தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரி, இப்போ டீப் ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட்டு சொல்லிட்டு பல கண்ட்ரியில் சொல்கிறோம். மணிப்பூரில் எப்படி சார்? மணிப்பூரில் வந்து எப்படின்னா, அதாவது எப்போ வந்து இந்த எல்வின் நேரு பேக்ட் ஒப்பந்தம் போடப்பட்டதோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசு தான் இருந்தது. அங்கே அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ பர்மாவும் வந்து தனி நாடாக கிடையாது. பர்மா வந்து ஒரு மாதிரி பிரிட்டிஷ் அரசு கீழே இருக்கிற ஒரு நாடாக தான் இருந்தது. அது ஒரு மாதிரி தான். ஆனால் அது இந்தியாவோட சேர்ந்து இருந்ததுன்னு எடுத்துக்க கூடாது. பிரிட்டிஷ் அரசின் கீழே இருந்தது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பர்மாலையும் இவங்க நிறைய மதமாற்றங்கள் செஞ்சாங்க. பர்மா பேசிக்காக வந்து ஒரு புத்திஸ்ட் நாடு. புத்தர்கள் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுற, பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற நாடாக தான் இருந்தது. ஆனால் இவங்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஷனரிஸ் வந்து அங்கே ஒரு சில பர்டிகுலர் ட்ரைபல்ஸை வந்து, அந்த இனத்துக்கு பேர் குக்கீஸ் அப்படின்னு பேர். அந்த குக்கீஸை வந்து இவங்க மதமாற்றம் செஞ்சாங்க. நிறைய பேர் மதம் மாறினாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இந்த ட்ரைபல்ஸ்னால கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு உள்நாட்டு கலகமோ இல்லை சண்டையோ சச்சரவோ நடந்தது அப்படின்னாக்க, அதாவது நான் சொல்கிறது இந்தியாவுக்குள்ள, இந்த பர்மாலேருந்து அந்த குக்கீஸை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க இவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்காக. ஒரு கூலிப்படை மாதிரி வச்சு அவங்கள ஃபைட் பண்ணுறதுக்கு, இந்த தகராறு நடக்கிறது, சச்சரவு மணிப்பூர் உள்ள நடந்துகிட்டு இருந்தது. இது மாதிரி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னா, அவங்க வந்து மலைவாழ் மக்கள் அது மாதிரி வருவாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து மணிப்பூர்ல 2 விதமான இன மக்கள் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இந்த குக்கீஸ், அவங்க வந்தேரிகள். என்ன, நான் வந்து உடனே இங்கே ஏதோ ரெஃபர் பண்ணேன்னு நினைக்க வேண்டாம் தயவு செஞ்சு. அவங்க பர்மாவிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்து மணிப்பூர்ல இருக்கிற மலையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால அவங்க அங்கே வெளியிலிருந்து வந்தவங்கிறதான் அர்த்தம். கீழே இருந்தவங்க வந்து ஒரிஜினல் மணிப்பூரிஸ். அவங்க வந்து இந்துக்கள். அவங்க எல்லாம், அவங்களுக்கு பேர் மெய்த்தீஸ்னு பேர். அவங்க எல்லாமே இந்துக்கள். இந்த மெய்த்தீஸுக்கும் மலையகத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருந்தது. அது வந்து அவங்களுடைய லேண்டு தான். ஆனால் குக்கீஸ் வந்திருந்தாங்க உள்ள. ஒரு
டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக பிரிட்டிஷால் கூட்டு வரப்பட்டு இவங்க கூட சண்டை போடுறது இது பண்ணுறது இது மாதிரி. ஏன்னா இந்த மெய்டீஸ் வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து மதம் மாற்றுறதுக்கு விருப்பம் தெரிவிக்கலை. அதுக்காக கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஓயாமல் இவங்களோட சண்டை போடுறது இது பண்ணுறது, இவங்க போய் அதை காப்பாற்றுறது, உதவி செய்கிறது, அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கும் அப்படிங்கிறது சில பேருடைய எழுத்து அந்த மாதிரிலாம் இருக்குது, படிச்சிருக்கேன் நான். அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இவங்க உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, இப்போதான் வந்து பிரச்சனை என்னன்னா சுதந்திரம் கிடைச்சி பிரிட்டிஷர்ஸ் வெளியே போயிட்டாங்க. 1967-68 வாக்கில் நேருஜி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் டெம்பரரி அகதிகள் அங்கேருந்து வந்த மாதிரி, அகதிகள்னு சொல்ல முடியாது, அங்கேருந்து வந்தவங்கன்னு அவங்க எல்லாரையும் லீகலைஸ் பண்ணி பர்மனெண்ட் இடம் கொடுத்துட்டாராங்க. அது வந்து இந்த மெய்தீஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. என் நாட்டை பிடிங்கி அவங்களுக்கு எங்கே கொடுக்குறேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களாம் வெளியிலேருந்து வந்தவங்க, அவங்க நாட்டுக்கு அவங்கள திருப்பி அனுப்பு அப்படின்னா முடியவே முடியாதுட்டாங்க. அன்னியிலேருந்து நீங்கள் பார்த்துக்கங்க, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து கொழுந்து விட்டு அதை அந்த அந்த என்ன ஒரு சங்கடம் வந்தாலும் சரி, கலவரங்கள் நடந்தாலும் அதை அணையாமல் ஊதி 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 வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 2024 இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. பெரிய பிரச்சனை தானே போயிட்டு இருக்குங்க சார். பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நிஜமாவே மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய பிரச்சனை தான் இது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னிலேருந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்சது, அதை நேரு வளர்த்து விட்டது. இது ரெண்டும் மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் பல பேர் அதை பற்றி கிளியராக எழுதியிருக்காங்க. மணிப்பூர் ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் பீரன் சிங் சமீபத்தில் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை போட்டோ ஆதாரத்தோட வெளியிட்டு சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பி சிதம்பரம் உள்துறை அமைச்சராக மத்திய அரசுல இருந்த போதுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாச்சு மணிப்பூர்ல. அதுவும் குறிப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை வந்து இங்க ஆத்தரைஸ்டு சிட்டிசனா மாத்தினாரு, பர்மிஷன் கொடுத்தது அவர் தான் அப்படின்னு அவர் மேல ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு ஓப்பனா வச்சிருக்காரு. இப்போ நம்ம சொன்ன இப்போ குக்கீஸ் மக்கள் வந்திருக்காங்க, பர்மாலேருந்து வந்ததெல்லாம் பார்த்தோம். மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க மலைப்பகுதியில் வந்து எப்படி அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள், ப்ளஸ் அங்கே அவங்களுக்கே சொந்தமான இடமும் பார்த்தாச்சு. அங்கே தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பேசி ஆகணும். பிகாஸ் சமீபத்தில் கூட பார்த்துருப்போம், போன வருஷம் வந்துட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவங்களுடைய கட்டளையின்படி சில விஷயங்கள் நடந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அதையும் நம்ம பேசிடலாம். அதான் அது என்னன்னா, இவங்க வந்து ஒன்று அடிதடி சண்டை அதில் இருப்பாங்க அந்த குக்கீஸ் அந்த காலத்தில் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய மிஷனரி பேக்ரவுண்டு, நல்ல பேக்கிங், நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தது, பின்புலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது மிஷனரிஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் என்னென்னா, இவங்க வந்து பணம் வேணுமே, அதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னு ஒன்று உண்டு. அதாவது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரி? தாய்லாந்து, அடுத்து பர்மா, லாவோஸ். ஓகே, தாய்லாந்து, பர்மா, ஓகே, லாவோஸ். இந்த 3ம் சேர்ந்து கோல்டன் ட்ரையாங்கிள்னுவாங்க. அது வந்து இந்தியாவை பார்த்துட்டிங்கன்னா வலதுபுறம், இடது பக்கம் அதே மாதிரி கோல்டன் கிரெசன்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஈஸ்டர்ன் ஈரான், கிழக்கு ஈரான் பகுதி, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், தென் ஃபுல் பாகிஸ்தான். அதுக்கு வந்து கோல்டன் கிரஸ்ட் ஒன்றுவாங்க. அது கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கிரஸ்ட்டு பிறை நிலா மாதிரி இருக்கும், இது அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இது அண்ணாமலை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக கொஞ்சம் பேசியிருக்காரு அவர். நம்ம அப்படியே டச் அண்ட் கோ மாதிரி பண்ணிவிடுவோம் அதை. இப்போ என்னென்னா, அந்த 3 கோல்டன் ட்ரையாங்கிளும் சரி, இந்த கோல்டன் கிரசன்ட்டும் சரி, அவங்களுக்கு வந்து ட்ரக், அதாவது என்னென்னா சிந்தட்டிக் ட்ரக் கிடையாது, இது எல்லாமே நேச்சுரலி க்ரோன் ட்ரக். அதாவது கஞ்சா விளைவிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஹஷீஷ், அதுக்கப்புறம் வந்து இது ஓபியம் கல்டிவேஷன் இருந்தது. இந்த ஓபியம் கல்டிவேஷன் இங்கேருந்து மற்ற நாடு, அதாவது மணிப்பூரில் விளையக்கூடிய ஓபியம் கல்டிவேஷன் வந்து அப்படியே பர்மா பக்கம்தான். நான் ஜஸ்ட் ஒரு இதுதான், ஆனால் அப்படியே மியான்மார்னுவாங்க. அதுக்கு தான் அந்த மியான்மாரில் தான் நம்ம இந்த எஃப்எம்ஆர்லாம் கூட ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம்லாம் கூட பார்த்துருக்கோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே இந்த ட்ரக் மெனேஜ்க்காகத்தான் எடுத்தது. இப்போ வேலியும் கட்டுறாங்க, பாதுகாப்பு வேலியும், அதுவும் ஸ்மார்ட் பாதுகாப்பு வேலி, அது வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து டக்குன்னு அப்படியே அதை கிராஸ் பண்ணி மியான்மாரில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. மியான்மார்லேருந்து வேர்ல்டு ஃபுல்லும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். குறிப்பாக வந்து இது பக்கம் தான் ஜப்பான்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஈவன் சைனா கூட வந்து, ஆனால் சைனா கொஞ்சம் சுதாரித்து வெளியில் வந்துட்டாங்க. அது அவங்க அடுத்த நாட்டுக்கு சப்ளை பண்ணாங்க, தாங்க யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி. ஸோ இந்த ஓபியம் கல்டிவேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமானது, அந்த பணம் நிறைய கொட்டக்கூடியது. இதைத்தான் என்ன பண்ணாங்கன்னா, சரி இதுக்கு வந்து முதல்ல ஆதாரமாக என்ன, இது வந்து இந்த ஓபியம் கல்டிவேஷன் ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணுறாங்கங்கிறது கிடையாது, பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அதுலேருந்து பணம் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அதை அப்படி ஒன்றும் வந்து சத்தியவந்தன் கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னாக்கா லூட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து என்ன ஆகுது, அந்த பணம்
மீண்டும் கன்வர்ஷனுக்கும் பல தவறான செயல்களுக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற பாஜக அரசு வந்து என்டிஏ அரசு ஆதாரமாக என்ன பிரச்சனையோ அதை பிடுங்கி எறியணும்னு சொல்லிட்டு தான் போன வருஷம் வந்து இவங்க மேடம் சொன்ன மாதிரி ராஜ்நாத் சிங் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை வந்து இந்த ஓபிஎம் கல்டிவேஷன் இருக்கிறத அழிச்சாங்க. அப்போ வந்து நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, நிர்வாணமாக கூட்டிகிட்டு போனாங்க, அந்த ஒரு விஷயம் பேசினாங்க. பேசப்பட்டது பயங்கரமா, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள், ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா தான். பட் அதுக்கு பின்னாடி இருந்த சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நிறைய பேசப்படாமல் போனதையும் பார்க்குறோம். ஆமாம், ஏன்னா இது என்னன்னா இந்த மணிப்பூர் விவகாரம் வந்து வெளி உலகத்துக்கு எப்படி காண்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் தகராறு அப்படின்னு. உண்மை அது கிடையாது. ஏன்னா இதில் மிகப்பெரிய வெளிநாட்டினுடைய சதி கைகூலிகள், அதே மாதிரி உள்நாட்டு சதி கைகூலிகள் இருக்காங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. நான் சாதாரணமாக வந்து இப்போ என்னுடைய சில இப்போ கடந்த வீடியோக்கள் எல்லாமே இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்ப்பேன், மணிப்பூரை பற்றி பேசு அப்படின்னு போடுவாங்க. மணிப்பூரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஏதோ சில செய்திகளை வச்சு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய புரிதல்களும் தவறானவை அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்றைக்கி இதை பேசலான்ற கையில் எடுத்திருக்கேன். இல்லை, கண்டிப்பாக இப்போ நம்ம டைரெக்டாக பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது அதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. அதனால தான் இப்போ எப்படி வந்தாங்க, என்ன நடந்தது, ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, பேசியிருக்கிறோம் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு. ஸோ இப்போது எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே இப்போ இந்தியா சுற்றி சொல்லும்போது ஏற்கனவே சொன்னோம், திரும்ப அதே தான் வந்திருக்கு. இப்போ டீப் ஸ்டேட் இப்படிலாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்து இங்கே ரைஸ் ஆகுது. கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வெறும் வந்து அதாவது எத்தனிக் வார் கிடையாது, எத்தனிக் டிஸ்டர்பன்ஸு கிடையாது. அதாவது இரண்டு இனங்களுக்கு நடுவேயான போராட்டம் கிடையாது. இதுக்கு வந்து முதல் பாயிண்ட் நான் சொன்னது வந்து இந்த போதைப் பொருள், ஓபிஎம் சொல்லக்கூடிய போதைப் பொருள், அந்த பொருளில் வந்து யார் யாருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த போதைப் பொருளை மட்டும் நம்ம பார்த்தோம்னாக்க இதில் யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பணம் வேணும். அதுதான் நத்திங் பட் யூஎஸ்னுடைய டீப் ஸ்டேட் அப்படின்னு சிஐஏ போன்ற FBI போன்ற நிறுவனங்கள் இதெல்லாம் இருக்குது. இவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே இந்த ட்ரக்ஸுக்கு மிக மிக பெயர் போன நாடு அப்படி நொட்டோரியஸ் அப்படின்னு, பெயர் போன நல்ல விதத்தில் கிடையாது, கெடுத விதத்தில் நொட்டோரியஸ் கண்ட்ரி எதுன்னு தான் கொலம்பியா. ஸோ கொலம்பியான உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் மனசில் வந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம எல்லாருக்கும் அங்கே நியாயமாக வரக்கூடியதான். அவங்களே சிரிக்கிறாங்க, என்ன கனெக்ஷன் தெரியுமா? அது இல்லை, நான் இப்போ எதுவும் பேசல. சரி, அப்புறம் நான் கொலம்போடு வேற ஒன்று கனெக்ட் பண்ணுவேன், அதனால சொல்லுங்க. கொலம்பியா நாடு தான் இன்னைக்கு வந்து எஸ்கோபார் மிகப்பெரிய ட்ரக் லார்ட் அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஆக்கிரமிச்சாங்க. இது ட்ரக்கில் ஆரம்பிச்சது இந்த கொலம்பியா நாட்டுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, பல வெளிநாட்டினர், குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிறவங்க, யூரோப்பில் இருக்கிறவங்க, சில பேர்லாம் ரொம்ப பணம் வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கொலம்பியாவில் வந்து ட்ரக்கு மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்குலேருந்து வர பணத்தை மணி லாண்டரிங்கும் பண்ணாங்க. அதாவது கருப்பு வெள்ளையாக்குறது, இங்கேருந்து அங்கே மாற்றுறது, அங்கேருந்து இங்கே மாற்றுறது, இந்த மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, குறிப்பாக சில பேங்க்குகளே ஆரம்பித்தாங்க. அவங்க இந்த பாருங்கள், ட்ரக்கில் பணம் வருது, அந்த பணத்தை வந்து பரிமாற்றம் பண்ணணும், அதில் வந்து மணி லாண்டரிங். அதுக்கு என்ன தேவைன்னா, மூணாவது பார்த்தோன்னா ஒரு சில பேங்க்கே வேணும். அந்த பேங்க்கையும் அவங்க கிரியேட் பண்ணி அதில் சில ட்ரக் லார்டெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பேங்க் கிரியேட் பண்ணி ரொம்ப அழகாக ரொட்டேட் பண்ணி மணி லாண்டரிங் பண்ணாங்க. இங்கே தான் வந்து யார் இதை பண்ணாங்கன்னா, சிஐஏல அவங்களுக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா, இந்தியாவை கெடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு பணம் வேணும். அதுக்கு பணம் எங்கேருந்து வரும்? இந்த மாதிரி வழிகள்லேருந்து அவங்க பணம் சம்பாதிச்சு அந்த பேங்க்லேருந்து இங்கே மணி லாண்டரிங் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பணத்தை வச்சு தான் மேலும் மேலும் பிரிவினைவாதத்தை உண்டாக்குறதோ, இரண்டு இன மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதோ, கலவரங்கள் நடக்க வைக்கிறதுக்கோ, ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கோ இதுக்கு எல்லாமே பண்ணாங்க. சில காலத்தில் வந்து இதுக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்கிற உளவு நிறுவனங்கள் கூட இதுக்கு அந்த அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுக்கு உதவியும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமும் நீங்கள் படிக்கலாம், இதெல்லாம் அதை பற்றி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் வந்து முக்கியமான நபராக உள்ள நுழைஞ்சவர் யார் அப்படின்னாக்கா ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறவர். இப்போ தான் ஹீரோ என்ட்ரி வராது. அதான் ஹீரோ. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து பணம் வருது, அந்த பணத்தை வச்சு இந்தியா மாதிரி ஒரு நாட்டை வளர விடாமல் தடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஜார்ஜ் சோரோஸுக்கு என்ன அப்படின்னாக்க, ஜார்ஜ் சோரோஸ் வந்து பேசிக்கலி அவர் ஹங்கேரியிலேருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த ஜூ தான் அவர்.
அவருக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பர்வர்டட் மேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அவரை பார்த்து. ஒரு வெறுப்பு தான் எந்நேரமும் எந்த கண்ட்ரியை பார்த்தாலும், யாரையுமே வாழ விட மாட்டேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர் அவர். இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து பணத்தை வந்து இங்கே கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா, ஜார்ஜ் சோரோஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் வியாபாரம் அதிலலாம் அதுக்காக உடனே சார் ஜார்ஜ் சோரோஸ் தான் பாக்கெட்டில் ஒரு பொட்டலத்தை வச்சுக்கிட்டு நேராக போகிறோம் அப்படி கிடையாது. அவருக்கு கீழே ஒரு பெரிய எம்பையரே இருக்கும். அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பணம் கொட்டுன்னு கொட்டுச்சு, அதெல்லாம் லாண்ட்ரிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி, ஈவன் இப்போ இந்தியாவில் கூட ஒரு கோல்ட்மேன் சாட்சஸ் ஒரு இதில் மூலமாக ஒரு கம்பெனி மூலமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இங்கேயும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி அவருடைய அவருக்கு வந்து பண தேவை. அதுக்கப்புறம் தனக்கு யாராவது எந்த நாடாவது பிடிக்காமல் இருந்ததுன்னா அந்த நாட்டை துண்டாட வேண்டியது, இது அவருடையது. ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டும் ஜார்ஜ் சொரோஸனுடைய அதாவது குறிக்கோளும் ஒத்து போகுது. இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வச்சு இந்தியாவை உருப்பட விடாமல் செய்யணும், கலவரத்தை உண்டு பண்ணணும், பிரிவினை ஏற்படுத்தணும். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறதுனால ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவில் வந்து பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டசன்ஸ் ஆஃப் பேப்டிஸ்ட் சர்ச் மிஷனரிஸ் வந்து நார்த் ஈஸ்டில் ரொம்ப ஃப்ரீயாக மதமாற்றம் பண்ணுறது, கலவரத்தை உண்டு பண்ணுறது, இதிலெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து யாரையோ குத்தி காமிக்கிறதுக்காகவோ அதுக்காகவோ இல்லை, நான் என்ன படித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபேக்டாக சொல்கிறேன் நான். இல்லை, இந்த இடத்துல இப்போ இதையும் சொல்லி ஆகணும். நீங்கள் இது சொல்கிறீங்க. சமீபத்தில் பார்க்கும்போது மத்திய அமைச்சகம், உள்துறை அமைச்சகம் சொன்ன ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நிறைய என்ஜிஓக்கள் வந்து எந்த பர்பஸ்க்காக வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டாங்களோ அந்த பர்பஸ் இல்லாமல் நாட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள், இல்லைன்னா வந்துட்டு மதமாற்றம் செய்கிறது, கலவரம் தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதை வந்துட்டு நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால FCRA ஃபண்டு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாக வரக்கூடிய ஃபண்டை வந்துட்டு கேன்சல் பண்ண முடியும், இந்த அங்கீகாரமும் ரத்து பண்ணப்படும் சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட்டே இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணலாம். ஆமாம், அது ஒன்று. இதே மாதிரி இப்போ வந்து அவங்க எப்படி ஃபண்டை வந்து நாங்கள் வந்து ஏழைகளுக்கு கல்வி கொடுப்போம், அவங்களுக்கு வீடு கட்டி தரோம், இந்த மாதிரி நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கு உதவுவோங்கிற ஆங்கிளில் பேசி அதை பண்ணாமல் மதமாற்றத்தில் ஈடுபடுறாங்களோ அதை வந்து எப்படி அரசாங்கம் எடுத்துக்கிட்டதோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ இங்கே நான் சொல்கிறேன் இல்லையா, அமெரிக்காவில் இருந்தோ இல்லை யூரோப்பில் இருந்தோ பல பேர் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, எஸ்பெஷலி பேப்டிஸ்ட். இந்த பேப்டிஸ்ட் சர்ச் பற்றி நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். என்னன்னாக்கா, உங்களுக்கு அமெரிக்கா எலெக்ஷன் போது ரிலீஜன் வந்து அமெரிக்கா எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பேசும்போது நான் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, கமலா ஹாரிஸ் தன்னுடைய 60வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சு அங்கே தான் போய் செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க பேப்டிஸ்ட் கன்வென்ஷனில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க, நிறைய பேசியிருக்காங்க, பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னாக்கா, கமலா ஹாரிஸ் எந்த காலத்துலேயும் இந்திய பெண்மணியும் அவங்களுடைய அடிப்படை ஆதாரம் இருந்தாலும் அவங்க வந்து இந்திய பெண்ணாக கருத முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக அப்பயே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேப்டிஸ்ட் சர்ச்சிலேருந்து இப்போ நிறைய பேர் சார் இப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்கு உள்ளே விடுறோம், நம்ம எதுக்கு அவங்களுக்கு விசா கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்கெல்லாம் ஆக்சுவலாக எந்த மாதிரி வராங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் உள்ளே வந்துடுறாங்க. டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய இதை காமிக்கிறாங்க, உண்மையான தோற்றத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அதாவது கன்வர்ஷனில் பண்ணுறது இது பண்ணுறதுலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சரி, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேன். என்னென்னா, ஒரு அமெரிக்கர் இது மாதிரி தான் டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இது பண்ணார். அவர் வந்து தெருவிலலாம் பிரச்சாரம் பண்ணவர் கன்வர்ஷனுக்காக, ஊராக போய் அவரை வந்து உடனே ஐடென்டிஃபை பண்ணி டிபோர்ட் பண்ணாங்க. நீ வந்த வேலை டூரிஸ்ட்டு, அதை விட்டுட்டு மத மாற்றம் எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அவரை திருப்பி பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் வந்தார், அவரும் இதே மாதிரி தான். அவர் ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அவர் வந்து மெய்தீஸு, ஹிந்துஸு, இப்போ பாஜக அரசு எல்லாமே ஹிந்துஸு, இவங்களுக்கு அகென்ஸ்டாகவே நம்ம செய்யணும்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்த உடனே குண்டு கட்டாக தூக்கி போட்டு போய் அவன் ஊருக்குன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட்டில் வரவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், அது என்ன எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்க டூரிஸ்ட்டாக வராங்களா இல்லை மதமாற்றம் செய்யறதுக்கு வராங்களாங்கிறது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது முதல்ல. அதனால் இந்த மதமாற்றங்கள்லாம் நடந்து இது பண்ணதுக்கப்புறமா எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, மணிப்பூரில் இந்த குக்கீஸ் வர்சஸ் மெட்டிஸ்,
ஏற்கனவே மேத்தீஸுக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய மலை இடத்த வந்து நம்மளோடது பிடுங்கி அவங்க பர்மாலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்குது. சில குக்கீஸ் வந்து இங்கேயும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக எல்லாருமே வந்து பர்மாலேருந்து வந்தவங்க தான், ஒரு 10 பேர் கூட இங்கே இல்லை அப்படி கிடையாது. ஒரு கணிசமான ஒரு 80% 90% வச்சுக்கோங்களேன் பர்மாலேருந்து. பாக்கி வந்து ஒரு 10% இங்கே இருந்தாங்க. அவங்க வந்து இது அவங்களால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது இந்த போதைப்பொருள் பிரச்சனை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமாக வந்து இதை வந்து போதைப்பொருள்னு சொல்லாமல், அடிதடி கலவரங்கள்னு சொல்லாமல், இதை வந்து ஒரு இனக்கலவரமாக மாற்றி இது பண்ணது தான் மெயின் பாயிண்ட். இது ஏதோ இனக்கலவரம் அப்படின்னு மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறாங்க, கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ போதைப்பொருள் ஒன்று சொன்னேன். போதைப்பொருளில் யாருக்கு ஓகே, லோக்கல் மணிப்பூரி மக்களுக்கு மட்டும்தான் இருக்கா, அந்த குக்கீஸ் மக்களுக்கு மட்டும்தானா? கிடையாது. சிஐஏவுக்கும் ஜார்ஜ் சொரோஸுக்கும் அந்த போதைப்பொருளை இருக்குது. அங்கேருந்து அவங்க வந்து இந்த கோல்டன் ட்ரையாங்கிளுக்கு கடத்துவாங்க. கோல்டன் ட்ரையாங்கிள்லேருந்து அப்படியே பல நாட்டுக்கு போகும். இந்த மாதிரி அதில் வந்து பணம் விளையாடுது, அப்படியே போதைப்பொருள் பணம் விளையாடிக்கிட்டே இருக்கு அப்படியே. இதுதான் முக்கியமான காரணம். சரி அதனால என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ரீஜன், அதாவது கோல்டன் ட்ரையாங்கிள் சார், இப்போ பர்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு உதாரணம் சொல்லுங்கள். பர்மாவில் வந்து நம்ம ஏற்கனவே மியான்மாரை பற்றி துண்டு துண்டாக போகுதா, அதில் யூரோப்பினுடைய இன்வால்மெண்ட் எப்படி, குறிப்பாக சுவிட்சர்லாண்டு வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நமக்கு சொல்லியிருந்தோம். ஒரு 3-4 போராளிகள் கூட்டம். இப்போ பர்மாவில் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சைனாவினுடைய சப்போர்ட்டினுடைய நடக்கக்கூடிய இராணுவ ஆட்சி, ஜுன்தா ஆட்சின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கிறது. அதுக்கு எகென்ஸ்டாக தான் வந்து சிறு சிறு குழுக்கள், அரக்கன் ஆர்மின்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இவங்க எல்லாம் வந்து மியான்மார் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆர்மின்னு ஒன்று பார்த்தோம். இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 குழுக்கள் ஒன்றா சேருவாங்க, அனதர் ஒரு 3-4 குழுக்கள் ஒன்றா சேருவாங்க, எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த இடத்த வந்து இராணுவ ஆட்சி, ஜுன்தா ஆட்சின்னு சொல்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கி தான் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் சுவிட்சர்லாண்டில், நான் கூட அந்த லேடி பேர் எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல, போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த லேடி வந்து பர்மா லேடி, அவங்க வந்து இங்கேருந்து ஆங் சாங் சூயி கிடையாது, வேற ஒருத்தர். இது அவங்க ஆங் சாங் சூயி வந்து டெமோக்ராட்டிக்காக போகிறவங்க, ஆனால் அது கிடையாது. இது அந்த லேடி வந்து ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேஷனல் யுனைடெட் கவர்மெண்ட் ஒரு யூனிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று, நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வச்சாங்க. அந்த நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி சிறு சிறு குழுக்கள்லாம் சேர்ந்துருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இன்னைக்கு வந்து இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, அந்த குழுக்களுக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நாளைக்கு இவங்க ஒன்றா சேர்ந்து இது பண்ணாங்கன்னா, எந்த இடத்துல ஒரு குழு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து இது என்னுடைய நாடு அப்படின்வாங்க. இன்னொரு இடத்துல ஒரு குழு ஸ்ட்ராங்காக இருக்கும், அது அவங்க நாடு. ஆக இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு இருக்கிறது வந்து இராணுவ ஆட்சி அரசு இருக்கிறது சைனாவோட பேக்கிங்னால, பின்னாடி இருந்து இந்த பக்கம் இந்த போராளிகள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸினுடையது, அவங்களுடைய தூண்டுதல்னால இது நடந்துகிட்டு இருக்கு. இது போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே புரியும் இது. ஸோ நீங்கள் சரி இப்போ சார் அது துண்டானா போகுது என்ன, அதனால என்ன, அங்கே தான் பிரச்சனையே வருது. நம்ம முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னது தான், நாகாலாண்ட் இஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிறாங்க, மிஷனரிஸ்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்து சமீபத்தில் மிசோராமுடைய சீஃப் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அங்கே வந்து ஒரு கூட்டத்தில் இவங்களுடைய ரிலீஜியஸ் கன்வென்ஷன் தான், அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட் இஸ் ஹை டைம் நாங்கள் தனியாக நாடு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் எந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ இதை நான் சொல்லலை, ஷேக் ஹசீனா ஓப்பனாக சொல்லிடுறது தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்லுவேன். அதாவது பங்களாதேஷில் ஒரு பகுதி, சிட்டகாங், அப்பர் சிட்டகாங், அந்த மாதிரி ஒரு பகுதி, இந்தியாவில் இருக்கிற மிசோராமில் ஒரு பகுதி, அதுக்கப்புறம் நாகாலாண்டு, அதுக்கப்புறம் மணிப்பூர், அதுக்கப்புறம் பர்மாவில் இதே மாதிரி இருக்கிற குக்கீஸ் வாழக்கூடிய இடம், இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் டீப் ஸ்டேட்டு, இவாஞ்சலிஸ்ட்டு, பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் இவங்க எல்லாருடைய குறிக்கோளுமாக இருக்கு. அப்படி ஜார்ஜ் சொரோஸ், அதுக்கப்புறம் சிஐஏ, இவங்களுடைய குறிக்கோள் இதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா வந்து இதை விவரமாக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி இது மாதிரி ஆகும்? இந்த நாட்டிலேருந்து ஒரு பகுதி, அதாவது பங்களாதேஷ்லேருந்து ஒரு பகுதி, இந்தியாவிலேருந்து ஒரு பகுதி, பர்மாலேருந்து ஒரு பகுதி திருப்பி அந்த மாதிரி அமைக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்த போது
இப்போ தெரிய வருது, எஸ் இட் இஸ் பாசிபிள், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு தனி நாடு. அது இப்போ மிசோராமில் வந்து லால்துமா அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ நாளைக்கு அது தனி நாடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடும். இங்கே இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட பேர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. கேஜ்ரிவாலுக்கு எப்படியாவது பஞ்சாபை தனியாக பிரித்து அதை நாடாக மாற்றி அதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் இருந்தால் கூட முடியாட்டா வேறு ஏதாவது வழியில் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமான்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சரத்பவாருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. எவ்வளவோ பேருக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் கூட சில பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி பல பேருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும்போது அப்போ என்ன ஆகும், நம்ம இந்தியன் ஸ்டேட்டை இவங்க துண்டாட வச்சாங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா வந்து ஒரு கண்ட்ரி, அதுக்கு வந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், தமிழ்நாடு ஒரு கண்ட்ரி, அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்போ சார் மற்ற ஸ்டேட் எங்கே இருக்கும் கண்ட்ரிக்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட்லாம் ஸ்டேட்டு தான். டிஸ்ட்ரிக்டில் யார் யாரெல்லாம் தனக்கு வேண்டியவங்களா இருக்கணும் அவங்களாம் சீஃப் மினிஸ்டர், அப்படியே போட வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து இந்த மாதிரி துண்டாடினா என்னத்தை எங்கே போய் நிற்பீங்க நீங்கள்? பங்களாதேஷ் பாருங்க எந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நாட்டிலையும் இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியணும் என்ன அப்படின்னா, யாருக்கு எதனால என்ன லாபம். இந்தியா வந்து 2047 ஒரு வல்லரசு ஆகும், எக்கனாமிக்கலி மேன்மையான முதலிடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு, அதுக்காக பாடுபடணும், அதுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி மோடி இல்லை அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிவினைவாதம் நிறைய பேச ஆரம்பித்து தனியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? யாருக்கு பாதுகாப்புக்கு ஏர்ஃபோர்ஸ் எங்கே கொடுக்க முடியும், இதை எங்கே கொடுக்க முடியும், ராணுவத்தை எப்படி பிரிக்க முடியும்? அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரணும்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க, இந்தியாவிலே வரணும்னு நினைக்கிறாங்க. இதில் இந்தியாவில் வரணும் அப்படின்றது அவங்களுடைய குறிப்பாக அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அது இதில் வந்து அமெரிக்கா மட்டும்தான் இன்வால்வ்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சைனாவுக்குமே இந்தியா வளர்ந்து வர நாடாக இருக்கிறது பிடிக்கல அவங்களுக்கும். ஸோ அவங்களும் சில விஷயத்தை கையில் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தம் இது ஒரு நமக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து ஒரு மாதிரி சங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட்டது டீப் ஸ்டேட் அமெரிக்காவினால. அதுக்கப்புறம் சைனாவும் அங்கே இப்போ சைனா வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள். இலங்கையில் வந்து தமிழர்கள் இடத்துல வந்து அதிக இடங்களை பெற முடியாததுக்கு காரணம் வந்து தமிழர்களை வந்து மத்திய அரசு வஞ்சித்து விட்டதுன்னு ஒரு அம்பாசடர், சைனீஸ் அம்பாசடர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்ல முடியும் நம்ம? இப்போ அதை நம்ப போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து. ஆமாம், தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டது அப்படின்னு ஆரம்பிக்க போகிறாங்க. இல்லை, அங்கே போர்ட் இருக்குது, அதை பற்றி பேசலாம். எது போர்ட் இருக்குது அந்த இடத்துல. அதான் அது வந்து போர்ட் வேற இருக்கு. அவங்க அம்பன் தோட்டா போர்ட் இருக்கு, அது தவிர நம்மளுடைய இதுவும் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாம். போன ஒரு தடவை வீடியோவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி, இலங்கை எலெக்ஷனுக்கு முன்னாடி அனுராக் குமார் திசைநாயக பற்றி நான் பேசின போது அவர் வந்து இந்தியாவுக்கு இணக்கமாக இருக்கத்தான் விரும்புகிறாரு. ஏன்னா வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி அங்கேருந்து தான், இந்தியாவின் மூலமாகத்தான் கிடைக்கும், சப்போர்ட் அங்கேருந்து தான் கிடைக்கும்னு அவர் தீவிரமாக நம்புறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். லாஸ்ட் பேப்பர்ல வந்துட்டு ஜெய்சங்கர் அவர்களையும் சந்திச்சு அஜித் தோவல் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையோ இல்லது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதுன்னு அஷூரன்ஸ் வந்துட்டு பிஃபோர் எலெக்ஷன் அவர் பேசியிருக்காரு. ஆமாம், அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவங்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையோ இந்தியாவுக்கு நஷ்டம் நிறையா இருக்குது. அதுதான் நமக்கு வந்து இப்போ புரியக்கூடிய உண்மை. இது சும்மா வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி மணிப்பூரை பற்றி பேசு, மணிப்பூரை பற்றி எழுது அப்படின்னா என்ன எழுத முடியும் சொல்லுங்கள்? அங்கே நடக்கிறது இனக்கலவரம் கிடையாது, அங்கே நடக்கிறது தூண்டுதல். அதனால தான் வந்து இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயினில் இருந்தவர் பாதியில் கேம்பெயினை விட்டு கேம்பெயின் போகிறோம், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு திரும்பி டெல்லிக்கு வந்தார் அமித்ஷா. வந்துட்டு சிஆர்பிஎஃப்னுடைய டைரக்டர் ஜெனரல், சிஆர்பிஎஃப் தான் இப்போ ஃபுல் கண்ட்ரோல் அங்கே கொடுத்தாச்சு. அதே மாதிரி எந்த கேஸாக இருந்தாலும் என்ஐஏ எடுத்து செய்யுது. என்ஐஏலாம் கையில் கேஸ் எடுத்தாங்கன்னாக்கா தீவிரமாக நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆதியோட தான் எடுத்து தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்போ வந்து என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ அங்கே ரொம்ப மிக முனைப்போட வந்து ஹோம் மினிஸ்டர் செயல்படுறாரு, மத்திய ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷாங்க. அவர்லி ரிப்போர்ட் மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னாக்கா, எவ்வளவு குழப்பத்தை ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். இது வந்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது வந்து மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு
சதி திட்டம் உள்நாட்டு சதியை விட வெளிநாட்டு சதி அதிகமாக இருக்குது. அதுக்கு உள்நாட்டில் இருக்கிறவங்க விலை போய் விட்டார்கள். அதுதான் உண்மையான இது இந்த மணிப்பூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதை வந்து நான் ஒரு கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவே கனெக்ட் பண்ணுறேனே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது எண்ட் ஆஃப் தி ஷோ பாலிடிக்ஸ் தான் வந்து போகுது. இதெல்லாம் பேசும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பார்க்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இவ்வளோ விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சு அப்படிப்பட்ட பர்சனாக தான் நம்ம இப்போ டெல்லி அங்கே போய் அமெரிக்காவில் போய் பார்க்குறாங்க. அப்படி ஒரு டீமோடு தான் எல்லாமே கனெக்டிவிட்டியில் இருக்காங்க. அப்போது இவங்களோட எண்ணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி வருதுல்ல. என்ன இப்போ வந்து இன்டைரக்டாக நீங்கள் சொல்கிறது வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன், அப்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போசிஷன் போய் வெளிநாட்டில் போய் பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, பல பேரை சந்திக்கிறாங்க, திருப்பி உடனே வந்து மணிப்பூர்ன்றாங்க, நாகாலாண்டுங்கிறாங்க, மிசோராமில் இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அது மாதிரிலாம் நம்ம மிசோராமை பற்றி தனியாக கூட நம்ம பேசலாம், இன்னும் டீட்டெயிலாக கூட தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி கூட. அந்த மாதிரி பேசும்போது நமக்கு என்ன ஒரே ஒரு இது என்னென்னா, இந்தியாவை நான் ஆளணும். இப்போ இருக்கிற மோடி வந்து நேஷனலிஸ்ட்டு வரக்கூடாது. ஜார்ஜ் சோரோஸுக்கு வந்து யார் நேஷனலிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள பிடிக்காது. அவங்க நாட்டிலே பிடிக்காது, யூஎஸ்லேயே அவங்கள பிடிக்காம தான் போனோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2020 வந்து ட்ரம்ப் தான் ஜெயிச்சார், நாங்கள் தகுடுதத்தம் பண்ணி தான் வந்து ஓட்டை மாற்றி தான் பைடனை ஜெயிக்க வச்சோன்னு இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பரவலாகவே பேப்பர்லேயும் இதுலேயும் மீடியாக்கள்லையும் வர ஆரம்பிச்சிடுச்சு அது. ஆக மொத்தம் யார் ஒரு நேஷனலிஸ்ட்டாக இருக்காங்களோ, தேசியவாதியாக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து பிடிக்காது இந்த டீப் ஸ்டேட். எந்த நாட்டில் இருந்தாலும் பிடிக்காது. மெலோனியை பிடிக்கலையே, இட்டாலியில் இருக்கிறவங்க மெலோனியை பிடிக்கல, தேசியவாதி பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஆக மொத்தத்தில் இந்த ஷோவோட எண்டை வந்துட்டு யார் ஒருத்தர் தேசியவாதியாக இருக்காங்களோ அவங்க மேலே மிகப்பெரிய ஹசீனாவை பிடிக்கல, ஷேக் ஹசீனா அவர்களே. ஆமாம், அதனால தான் இன்னொரு தேசியவாதியை நம்பி இங்கே வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அடைக்கலாம் இல்லையா? எப்படியோ அவங்க இருக்காங்க. மோடி, நான் திருப்பி சொல்றேன், 2024 நடந்த பல கண்ட்ரில நடந்த எலெக்ஷன்ல அந்த டீப் ஸ்டேட்டுக்கு அடி வாங்காம தப்பிச்சு தன்னைத்தானே தனி மனிதனா நின்று போனவர் திரு மோடி அவர்கள் தான். உண்மையிலேயே இன்னும் சொல்ல போனால் அடுத்தது நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா இப்போ ரத்தன் டாடா பற்றி வந்துட்டு இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய குரோத்துக்கு ரத்தன் டாடா இப்படியெல்லாம் இருந்தாருன்னு சொல்லிட்டு உருக்கமாக சில விஷயங்கள் பிரதமர் சொல்லியிருந்தாரு. ஆமாம், பிரதமர் எப்படி செயல்படுறாரு, எந்த விஷயம் எப்படி ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அடுத்த ஷோவில் கண்டிப்பாக இல்லை இன் பிட்வீன் கிடைக்கும் போது டைம் கிடைக்கும் போது பேசிடலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.